ஹலோ எவ்ரிவன். உப்புமாவை டேஸ்ட் ஆக்குவது எப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் கடாயில் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமாக நல்லா ப்ரௌனெல்லாம் ஆக விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த இடத்துல உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு வெங்காயம் தண்ணி விட்டுச்சுன்னா ப்ரௌன் ஆகாது. ஸோ இவனை நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். வெங்காயம் ஜஸ்ட்டு எண்ணெயிலே வதங்கினா கலர் மாறிடும். ஸோ தண்ணி ஊற்றி வேக வைங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இவன் தான், வேறு யாரும் இல்லை. தக்காளி போட்டிங்கன்னா அது தக்காளி பாத் ஆகிடும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், பயப்படாதீங்க. தக்காளி வந்துட்டு வெங்காயத்தை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக போட்டு அவனையும் நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ரவை, நான் 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவைக்கு தண்ணி அளவு வந்துட்டு 1:4 ரேஷியோவில் தான் நான் கலப்பேன். ஃபஸ்ட்டு மிக்சரோடு நல்லா அது எல்லா ரவையும் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் தண்ணி சேர்ப்பேன். நல்லா 1/2 கப்பு ரவைக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் வேலை கிண்டிஃபை லைக் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த படத்தில் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக அல்வா மாதிரி உப்புமா ரெடி ஆகிடும். உப்புமா இல்லை, தக்காளி பாத் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் பார்க்கலாம். பாய்.